வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி சூரியன் வந்து எட்டில் இருக்கார். நிறைய கிரகங்கள் எட்டில் இருக்கும். கொஞ்சம் நெகட்டிவாக தான் பலன்கள் இருக்க போகிறது முதலே சொல்லிடுறேன். ஏன்னா வந்து சூரியன் வந்து 15ஆம் தேதி வரை கண்டிப்பாக வந்து அது மீனத்தில் இருக்கும்போது கொஞ்சம் மன உளைச்சல், டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்கும். தேவையில்லாத பிடிவாதங்கள், பெரிய லாபம் வரணும், அதை பண்ணால் தான் பண்ணுவேங்கிற மாதிரி பிடிவாதங்கள் ஏற்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். 2 அதிபதி வந்து எட்டில் இருக்கும்போது நண்பர்கள், குடும்பத்தில் வந்து தேவையில்லாத சலசலப்புகள், ஒரு டென்ஷன் வரதுக்கான வாய்ப்புலாம் நிறைய கொடுக்கும். ஸோ இந்த வீட்டை விட்டு ஓடிடுறேன் போங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஓரமாக வைங்க. எல்லாம் கொஞ்ச நாள் தான். ஏன்னா வந்து இதில் ஒரு மாதகிரகங்கள் ஒரு 10-15 நாளில் எல்லாமே மாறிடும். அதுவரை கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3ஆம் அதிபதி 3 மற்றும் 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து எட்டில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது வந்து எட்டுலேருந்து பரிவர்த்தனை ஆகுது. ஸோ எட்டுலேருந்து பரிவர்த்தனை ஆகும்போது என்னென்னா 10ல் வரும்போது பெரிய தொழில் வாய்ப்புகள், பெரிய விஷயங்கள்லாம் வர மாதிரி இருக்கும். ஸோ இதனால கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஏன்னா வந்து வக்கரமாக இருக்கிற சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது ஏடாவடமாக மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா தொழில் ரீதியான விஷயங்கள் இப்போ எதுவும் டெசிஷன் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் உங்களுக்கு 4 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீச்சமாக 12ல் இருக்கும்போது அப்பா அம்மானால் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ், டென்ஷன்ஸ் இருக்கும். தேவையான ஒரு மன உளைச்சல், இவங்க இப்படி பேசிட்டாங்க, அப்படி பேசணும், மன வருத்தங்களை கொடுக்குற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்தும் கொஞ்சம் கவனமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதி மற்றும் உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு 10ல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்களை வந்து பெரிய ரிஸ்க் எடுக்காமல் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் நிறைய விரயங்கள் வர்றதுக்கான, தேவையில்லாத மன உளைச்சல் வர்றதுக்கான கொஞ்சம் கவனம் பண்ணணும். குழந்தைகளோட விஷயங்களை நல்ல அபரமாக நல்ல சிறப்பாக இருப்பதற்கான அதுக்காக கொஞ்சம் கடன் வாங்குற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். 6ஆம் அதிபதியான சனி. ஸோ 6ஆம் அதிபதி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ல் இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலையில் வந்து தேவையில்லாத மன உளைச்சல், ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. 8ஆம் அதிபதியான சனி இப்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 8ல் இருக்கும்போது நிறைய 8 நாளே நிறைய பேராசையை தூண்டி விட்டு அதனால் ஒரு டென்ஷன்ஸ் உருவாதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடக்கணும். கணவன் மனைவிக்கு நடுவில் தேவையில்லாத ஈகோ கிளாஷஸ், தேவையில்லாத வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்த்துக்குங்க. அவங்க ஏதோ பேசுகிறாங்க ஒழிஞ்சு போகுதுன்னு சொல்லிட்டு விட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ஆம் அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து 12ல் நீச்சமாகும்போது அப்பா சார்ந்த உறவுகள், வெளிநாட்டிலலாம் வந்து சின்ன சின்ன அவமானங்கள் நமக்கு என்னடா அது இப்படிலாம் இன்சல்ட் பண்ணுறாங்களோட ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 10ஆம் அதிபதி. ஸோ 10ஆம் அதிபதியான சுக்கிரனும் பார்த்திங்கன்னா இப்போ வக்கரமாக 8ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களை பெரிய ரிஸ்க் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. பெரிய முதலீடு, பெரிய விஷயங்கள் வந்து நிறைய பேர் அப்ரோச் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் இந்த டைமில் வந்து கொஞ்சம் நியூட்ரலாக இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. 11ஆம் அதிபதி 2 மற்றும் 11ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ல் இருக்கும்போது பெரிய லாபங்கள் வருது, அதாக வருதுன்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் எதுலேயுமே கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா 8ல் உள்ள கிரகம் வந்து எப்போ கவுக்குன்னே தெரியாது. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ மற்றபடி என்னங்க இப்போ பார்த்து புது படங்கள் இப்போ